ஹல்லேலூயா. ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வந்திருக்கோம். உங்களுடைய வாழ்த்து வரைக்கும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெரிய கடவுள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, தம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆகவே நம்ம சந்தோஷத்தோடைய ஒரு விஷயம், எல்லாரும் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். கங்களை மூடி தேவ சமூகத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் நீங்க தக்கதாக உங்களுடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீர், புதிய கிருபையை தந்திருக்கிறீர், அந்த புதிய அபிஷேகம் தந்திருக்கிறீப்பா. எங்களை வாழ வைத்திருக்கிறீர், எங்களை தப்பு வைத்திருக்கிறப்ப, எங்களை பாதுகாத்திருக்கிறீப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நம்ம சகோதராய் தேவ பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக ஒரு திருச்சபையாராய் இந்த சமூகத்தில் வந்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நல்லவன் சொல்ல போகிறோம். ஆண்டு என்ன நீங்க பாராட்ட கிருபை அதை அளவிட முடியாதது, நீங்க காண்கிற தயவுதை அளவிட முடியாதது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்க சர்ற களைப்புகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க மத்தியில் ஒரு பலனாக ஆண்டவரே, ஒரு மகிமையாக நீங்க வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு சொல்லுங்க, எங்கள் ஆவி ஆத்ம சர்றம் முழுவதுமாக நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. சிலர் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசனம் இறங்கி வருவதாக, தேவ வல்லமை இறங்கி வருவதாக, தேவ அபிஷேகம் இறங்கி வருவதாக. என் தேவனை ஆளுகை செய்ய வேண்டும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, சிலங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, பலம் தந்தீர், சுகம் தந்தீர். ஆனாலும் எனக்கு ஆராதிக்க போறேன் ஆண்டவரே, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு மகிழ்ச்சியோட என் ஆண்டவரை ஆராதிக்க போறேன். ஆண்டவரே, தேவனே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய கிருபையினால மூடுங்கப்பா, உடைய வல்லமையினால மூடுங்கப்பா, உடைய அபிஷேகத்தினால மூடுங்கப்பா. தேவனுடைய பெரிதான கிருபை, ஒரு பெரிதான வல்லமை, ஒரு பெரிதான அபிஷேகம் இந்த இடம் இறங்கி வருவதாக. சில வானம் திறக்கப்படுவதாக, அந்த மகிமை இறங்கி வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக, அந்த மகிமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, அபிஷேகம் இறங்கி வருவதாக. நீக்க கூடாத தேவ மகிமை ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு விண்ணாத மகிமையினால எங்களை மூட வேண்டும்படியா, அலங்கரிக்க வேண்டும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அசைவாடுங்க ஆவியானவரே, உணர்ந்து வருகிற எலும்பெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிர் பெற்று எழும்புவதாக. இதை பார்க்க போறோம் ஐயா. வந்தோருங்க பிள்ளைகளை சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வரும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கிறோம். இந்த பட்டணத்தில் எழும்ப உண்டாவதாக, இந்த பட்டணத்தோட ஒரு மகிமை உண்டாவதாக. பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், பொல்லாப்பு நீக்கிற ஆதாரங்கள் இயேசுவின் நாமத்திலே அப்பா அது சேர்ந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை பெரிதாக ஒரு மகிமையாக விளங்குவதாக இயேசுவின் நாமத்திலே தேவ வல்லமை வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க. எல்லா மாணவன பொல்லாசைகளும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. ஆண்டவரே, இந்த பட்டணம் என் தேவனுக்கு சொந்தமாய் மாறுவதாக. இந்த பட்டணத்துக்கு எல்லா விக்கிரகங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராகப்பா. தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் ஆண்டவரே, உடைய கிருபை, வல்லமை, அபிஷேகம் எங்களோடு கூட இருப்பதாக, எங்களோடு கூட இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்க மத்திய அசைவாடுவீராக, எங்க மத்திய அசைவாடுவீர். எல்லா மருந்துகளை மாற்றி போடுவீராக, எல்லா ஒழுங்குகளை மாற்றி போடுவீங்க. இதுவரைக்கும் வந்து விடுவாங்க ஒவ்வொரு பிள்ளைக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை கர்த்தர் அவளை கொண்டு வருகிறார். எல்லா பின்மாற்றின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், பின்மாற்றின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அது சேர்ந்து போவதாக. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் நடுவே போடும்படியா செபிக்கிறோம். பெரிய எழுப்புதலை போடுங்கப்பா. இந்த மகிமையின் மேகம் எங்களை மூடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா.
துதியின் வேளைகள், வார்த்தையின் வேளைகள் எல்லாவற்றிலும் இந்த ஆராதனை தொடக்கத்திலும் முடிவரைக்கும் ஐயா உடைய பிரசனமும் உடைய வழிநடத்தலும் எங்களோடு எப்பொழுதும் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாரோ சங்கீத புத்தகம் 107 அதிகாரத்திற்குள்ளோம். Psalm 107. Thank you Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், நான் பாடுவேன். அதனால இந்த இடத்துல இருக்க பிள்ளைகள் கர்த்தரை பாடுங்க. ஹல்லேலூயா. எங்கேயும் பார்க்க வேண்டாம், கர்த்தரை பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். அதனால எல்லாரும் சங்கீத புத்தகம் 107 அதிகாரத்தை நாம் திருப்பி ஒன்று திறக்க நாங்கள் 13வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசித்து கர்த்தர் நாமத்தை ஏற்ற போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சொல்லுங்களேன் ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால தேவன் பெரியவர், அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் சங்கீத புத்தகம் 107 அதிகாரம் 1 தொடக்கம் 13வது வசனம் வரைக்கும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர் அப்படி சொல்ல கடவார்கள். அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்திர வழியால் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் தொந்தராகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவள் இக்கட்டிலிருந்து அவளை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவளை செவ்வையான வழியை நடத்தினார். கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்றும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனமுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமான ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் அந்த காலத்திலும் மரணங்களிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயம் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவள் இக்கட்டிலிருந்து அவளை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்கவும், நம்மை மேன்மைப்படுத்தவும், நம்மை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் மாத்திரமே போதுமா? சொல்லுங்களேன் ஆமென். நம்மை விடுவிக்கவும், நம்மை பாதுகாக்கவும், நம்மை தப்புவிக்கவும் கர்த்தர் ஒருவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவள் கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவளை விடுவித்தார். ஆமென். சம்பளம் கிருபை அளித்தார். அதனால இன்றைக்கு நாம எந்த நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் நம்மை அறிவார். நம்மை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். நம்மை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை அறிவார். ஹல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் அறிவார். எங்கள் சூழ்நிலை கர்த்தர் அறிவார். எங்கள் நிந்தைகளை கர்த்தர் அறிவார். நம்முடைய நெருக்கங்களை கர்த்தர் அறிவார். நம்முடைய வியாதிகளை கர்த்தர் அறிவார். நம்முடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். யார் பார்க்கிறாங்களோ கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீயோ என்றால் கர்த்தரை துதிப்பாயாக. நீயோ என்றால் கர்த்தரை பாடுவாயாக. நீயோ என்றால் கர்த்தரை ஆர்ப்பரிப்பாயா. நீயோ என்றால் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாயாக. அந்த நாமம் அது வல்லவருடைய நாமம். சொல்லுங்க ஆமென். அந்த நாமம் வல்லவருடைய. இதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் கர்த்தரை துதிப்பேன். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதான் கர்த்தரை துதிப்பேன். எந்த மனுஷன் நமக்கு உதவி செய்யலை, கர்த்தர் மாத்திரம் நமக்கு உதவி செய்தார். எத்தனை ஆயத்தமா இருக்கு துதிக்கும்படியாக? எல்லாம் நன்றி சொல்ல துதிக்க ஆரம்பிமா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த மாறாத கிருபைக்காய் நன்றி சொல்லுங்க. அந்த விலகாத கிருபைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. அந்த நேற்று முன்னும் என்றென்றும் மாறாத கிருபைக்காய் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்று முன்னும் என்றென்றும் மாறாதவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஹல்லேலூயா. ஓ சின்னவனே ஆயிரம் சொல்லிய வார்த்தை யாரையும் ஆக்கினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த மாறாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த விலகாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா.
மகிமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரை நாங்கள் துதிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா, இந்த நாள் வாரம் முழுவதும் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை போல நல்ல தேவன் இல்லப்பா. நீர் பரிகாரியாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீங்க மகத்துவமுள்ள ராஜா, ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவா இருப்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர், இயேசுவே ஆபத்தில் துணையா இருப்பவர், அரணான கோட்டையும் மாணவர், எந்த துருவமானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நம்பினை தேவனே, நம்பிக்கையின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இரக்கம் உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மனதிருக்க முடியவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினதே உம்முடைய ரத்தம் அப்பா. உலக ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த வந்த ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரையே பாடுவேன் என்று எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என் கர்த்தரையே நான் சேவிப்பேன், கர்த்தரையே நான் கொண்டிருக்கும் மக்கள் ஜனங்கள் ஓ பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிற வேதத்துல, ஓ நாங்கள் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள், நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் நல்லவன், அவர் கிருபை என்றும் உள்ளது, அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை தருகிற கர்த்தர், சபாமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அதிசயங்களை காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஓ நீர் நல்லவர், நல்லவர், பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசு ராஜா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லோரும் நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த நாள் அவர் தந்த நாள், இதிலே கழிகூர்ந்த மகளும் கடுவீர்கள் என்று சொன்ன வண்ணமாய் இந்த நாளை நாங்கள் மகிழ்ந்து கழிகூற வந்திருக்கிறோம். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஏசப்பாவை துதிக்கிறோம். உம்மை போல நல்ல தேவன் இல்லப்பா. நீர் பெரிய தேவன், நீர் உயரமான தேவன், நீர் உன்னதமான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, திரைகளினால் அரவணைத்து மூடுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தமே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் அசட்டைகளை விலக்குங்கப்பா, எங்கள் அசதிகளை விலக்குங்கப்பா. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட வாங்கப்பா. நீர் நல்லவன், எங்களை ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் ஆண்டவரை எங்களை விட்டு விலகாத ஆண்டவர். நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஏசப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் மகத்துவமான தேவனையா, நீர் மாறாத தேவனையா, நீர் நல்ல தேவனையா. நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நீர் நல்லவன், நல்லவன், நல்லவன். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னத்தினால், தேவ ஆளுகையினால் எங்களை நிரப்புங்கப்பா. தேவனுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வண்ணமாய் ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக அப்பா. ஏசப்பா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் நான் வச்சிருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீரேன் அப்பா. எங்களுக்கு முன்பதாய் நீர் திறந்த வாசலை வச்சிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. 7 குத்து விளக்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருப்பவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ நீர் நல்லவன், நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ நாங்கள் எழுந்திருந்து தேவனை நாங்கள் நல்லவர் வேண்டும் பாடி கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாய் துதிப்போம். ஓ கொஞ்ச நேரம் தான் நாங்கள் துதிக்க போறோம். ஏசப்பா, எத்தனை பேர் சொல்றீங்க ஓ அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஓ கரங்களை தட்டி நாங்கள் இந்த வேளையில அவர் அதிசயமானவர் என்பதை பாட போறோம். ஓ நன்றி, நன்றி அப்பா. நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா,
சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே அஞ்சிடோம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே அஞ்சிடோம். அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, அவரை கூப்பிடு உண்மையா. உன் குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். இயேசுவே, நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கத்தக்கலாம், சேனையா எழும்பத்தக்கலாம். அன்றைக்கு எரிக்கோ மதில்கள் விலங்குவது போல, ஓ நாங்கள் துதிக்க துதிக்க எங்கள் கட்டுக்களை உடைக்கிறவன், எங்கள் துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவன், ஏழு குத்துக்குடக்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருப்பவன், சேனைகளின் கர்த்தராகிய எங்கள் ராஜாவை எங்கள் கண்கள் காணட்டும். ஏசப்பா, எங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிகிறவன். ஏசப்பா, நீர் நல்ல தெய்வம் அப்பா, நீர் பரிசுத்த தேவன் அப்பா, நீர் மகத்துவமான தேவன் அப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவன், நீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவன். என் தகப்பன் நீர் நல்லவன், என் தேவன் நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், சமாமை உள்ள தேவன். அப்பா, நாங்கள் உண்மை கொண்டாட வந்திருக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னீரே தேவனே, உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஏசப்பா, உங்களுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்னும் உம்மை நாங்கள் கிட்டி சேர தக்கிறோம், இன்னும் நாங்கள் உம்மை அதிகமாய் கொண்ட ஓ ஏசப்பா அதிகமாய் உம்மை தேட தக்கிறோம், இன்னும் ஆழமாய் உம்மை அறிய தக்கிறோம். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பு ஏசப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால் தேவ பிரசன்னம் அப்பா, எங்களை கரம் பிடிச்சு நடத்துறவன், கண்களை மேல நிறுத்துகிறவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் துதியில வாழ்பவரே, எங்கள் துணையாளரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் மனவாளரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரவணைப்பு எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருப்பதாம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஓ துதியினால்
வாழ்பவரே, என் துணையாளரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீங்க நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏசப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். ஓ தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் நீங்க அவருடைய பிரசன்னத்துக்காய் இந்த இடத்துல வாஞ்சித்து கடந்து வந்திருக்கிறீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் இறங்குவதாம், தேவ வல்லமை இறங்குவதாம், தேவ மகிமை இறங்குவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, தேவனுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் வந்தவண்ணம் போகாதபடிக்கு உங்களுடைய ஆவியினால நிறைந்து, உங்களுடைய ஆவியினால நிரம்பி வழிந்து போகத்தக்கலாம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா, தேவாபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. கணங்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்துல நாங்கள் நீங்கணும் அப்பா, உங்களுடைய பிரசன்னத்துல நாங்கள் நீங்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க வாங்க ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே எங்க உள்ளத்துக்குள்ள வாங்க. ஏசப்பா எங்களை நிரப்புங்க என்று சொல்லுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. தேவ மகிமையினால, தேவ வல்லமையினால, தேவ வார்த்தையினால எங்களை நிரப்புங்கப்பா. ஏசப்பா எங்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஓ உங்களுடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கப்பா. ஓ அநேக நாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்போது அது ஜீவ விருட்சம் என்று சொன்னீரப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஜீவ விருட்சமா எங்களுக்குள்ள கடந்து வருவதாம். தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவர், தேவனுடைய அபிஷேகம் நிரப்பட்டும் அப்பா. ஓ உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஓ தேவ மகிமையினால உண்மை நிரப்புங்கப்பா. அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன வண்ணமா அதிகாலை விழிப்போடு எழுந்து உண்மை தேடத்தக்கதான பிள்ளைகளாம் எங்களை மாற்றும் வந்தவர். உங்களை விட்டு கொடுங்க ஆவியானவரே, எங்களை இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்களுடைய பிரசன்னத்துக்காய் வாஞ்சித்து நிற்கிறோம் அப்பா. ஏசப்பாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ நன்றி, நன்றி அப்பா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ஆமென். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம்,
போதுமையா வேண்டாம் உம் பிரசன்னம் போதுமையா போதுமே எனக்கு போதுமையா உம்முடைய பிரசன்னம் தேவனுடைய அபிஷேகம் தேவாவியானுடைய வல்லமை எங்களுக்கு போதும் அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்கான் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்க போதும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா எங்களுக்கு போதுமானவர் ஏசப்பா எங்கள் மதுரமானவர் ஏசப்பா எங்களுடைய மகிமையான தேவன் அப்பாமை துதிக்கிறோம் அப்பாமை துதிக்கிறோம் அன்பேமை துதிக்கிறோம் துதியினிலே வாழ்பவரே எங்கள் துணையாளர் எங்கள் மனவாளரே உம்மை துதிக்கிறோம் அப்பாமை துதிக்கிறோம் 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 ஏசப்பாமை துதிக்கிறோம் அப்பா பெரியவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா அற்புதங்களை செய்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா அதிசயமான தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆட்கொண்ட எங்களை நடத்துபவரே உம்மை துதிக்கிறோம் மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் 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 இயேசுவே நீர் நல்லவர் 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 எங்களை தெரிந்து கொண்டவர் எங்களை தெரிந்து கொண்டவரே எங்கள் தேற்றரவாளனே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா ஏசப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா எங்களை மகனாய் மகளாய் எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் எங்களை தெரிந்து கொண்டவர் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா என் தேவனே ஒளியானவர் என் தேவன் ஆவியானவர் ஓ மகிமையானவர் மாறாதவர் ஏசப்பா நீ நல்லவர் 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 ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுவே எங்களுக்கு கலக்கம் இல்லப்பா எங்களுக்கு கவலை இல்லப்பா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா நீர் எல்லாவற்றையும் வாய்த்த தேவனா இருக்கிறீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுவிடு கலங்கி தவிக்காது என்று சொன்ன வண்ணமாய் எல்லா பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய வாழ்த்து நாங்க வைக்கிறோம் அப்பா எல்லாவற்றையும் நீங்க மாற்றுவீங்கப்பா எங்கள் தோல்வியை ஏமாய் மாற்றுவீங்கப்பா ஏசப்பா நீங்க நல்லவன் ஏசப்பா நீங்க பெரியவன் ஏசப்பா நீங்க பரிசுத்தமான தேவன் ஏசப்பா நீங்க வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா நீங்க மகிமை உள்ள தேவன் அப்பா இயேசுவே நீ நல்லவன் நல்லவன் ஓ நீ நல்லவர் சகலத்தையும் படைத்தவர் அகிலத்தையும் படைத்தவர் உன்னதமானவரை உங்களை துதிக்கிறோம் வானம் உங்க சிங்காசனம் பூமி உங்கள் பாதபடி என்று சொன்னவரை உங்களுடைய பாதபடியில வந்திருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா எங்களை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் உங்களை நாங்கள் விடுவதில்லை அப்பா ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா நன்றி 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 அப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம் அப்பா முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டவர் மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா ஓ நன்றி நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் அப்பா இயேசுப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியவான்களோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா நீர் நல்லவர் 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 நீர் பெரியவர் நீர் பரிசுத்தமானவர் நீர் மகத்துவமான தேவனப்பா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தரிசிக்க முடியாதப்பா நீர் பரிசுத்தரப்பா நீர் பரிசுத்தர் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அப்பா நீர் பரிசுத்தமானவர் நீர் மகத்துவமான தேவன் நீர் நல்லவன் 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 உண்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா நாங்கள் அன்பு செய்கிறோம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் முழு உள்ளத்தோடு உண்மை தவிர வேறொரு தேவர்கள் இல்லப்பா நீங்கள் சாவல் ஆண்டவரே முழங்கால் சாவம் புடங்கலாம் நான் உங்கள் சாவல் நீரே தேவன் என்று அழைக்க வேண்ட தக்கலாம் தேவாவியானவர்களை நிரப்புகிறான்
ஏகாமையானவர்களை நடத்துவீரா. உடைய பிரசன்னத்துக்குள்ள தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்களை நடத்துவீராம். ஓ எங்களை ஆராய்ந்து அறிகிறவரே உங்களை துதிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் தப்பிடங்களை மன்னிக்கிற தகப்பனை உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறவரை உங்களை துதிக்கிறோம். சிலுவையில எங்களுக்காய் வெற்றி சுதந்தவரை உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஏசப்பா உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்களுடைய மகிமை எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஊற்றுமா எங்களை ஊற்றுமா. உங்களுடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவை ஆண்டவர் அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா எங்கள் வாழ்க்கையில செய்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி நன்றி அப்பா. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர். மாறுபடி விரட்டமைத்தீர். என்னை மகளாக தெரிந்து கொண்டீர். மாறுபடி விரட்டமைத்தீர். ராஜாக்களும் நாங்களே. ஆசாரியர்களும் நாங்களே. எல்லா ராஜாக்களும் நாங்களே. ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே. சர்வ வல்லவரே. ஆமென். சகலமும் படைத்தவரே. சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் மங்காத பிரகாசமே. எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனவு வல்லமையும் பலனு. ஸ்தோத்திரமும் கனவு ஐயா வல்லமையும் பலனு. ஆட்சிமையும் துதியு ஐயா எப்போதும் உண்டாகட்டும். எல்லாம் ஆட்சிமையும் துதியு ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இங்கேனும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இங்கேனும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். ஆமென். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர், பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே. எல்லாரும் சொல்லுவோம். பரிசுத்தர், பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. சொல்லுங்க எல்லாரும். எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரால உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே. சொல்லுங்க. பரிசுத்தர், எங்கள் பரலோக
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்கவன் சொல்லுகிறவன் மகனாக தெரிந்து கொண்டே ஐயா மறுபடி பிறக்க வைத்தேன். ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே ஐயா எல்லா ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லாரும் ஆராதிப்போம். சொல்ல நன்றி ஆண்டவரே. நன்மை செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில கிருபை அளித்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். சொல்லுங்க நன்றி ஆண்டவர். வாழ வைத்த தெய்வத்துக்கு நன்றி ஆண்டவர், சுகம் தெய்வத்துக்கு நன்றி ஆண்டவர், பலன் தந்த தெய்வத்துக்கு நன்றி ஆண்டவர், கிருபை தந்தவருக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மை செய்தீங்கப்பா, உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ரிபா ரபா ரபா ஷபாலா நமக்கலபா. தேவனுடைய மகிமை வழங்குவதா சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை வழங்குவதாக, தேவனுடைய பிரசன்னம் வழங்குவதாக. தேவனை ஆளுகை செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையினால ஓடுங்க, வல்லமையினால ஓடுங்க, அபிஷேகம் ஓடுங்க. உலர்ந்து வருகிற எலும்பெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உயிரடைவதாக, பேரடைவதாக, காலொன்று நிற்பதாக, ஒரு சேனையாய் எழும்புவதாக இயேசுவின் நாமத்தில். பலப்படுத்துங்கப்பா, எங்கள் சகாயம் நீங்க தான், எங்கள் அடைக்கலம் நீங்க தான், எங்கள் நம்பிக்கை நீங்க தான், நாங்கள் நம்புற தேவன் நீங்க தான் இயேசுவே. நாங்கள் நம்புற தேவன் நீங்க தான், எங்கள் நம்பிக்கை நீங்க தான், எங்கள் நங்குற நீங்க தான், எங்கள் பலன் சுகம் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபாரபார நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கிருபை என்னும் பொழுது அந்த மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், அந்த விலகாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், நேற்று வந்து என்னென்ன மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு சொல்றேனே, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படி என்றால் இனிமேலும் அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் நமக்கு உதவி செய்வார், இனிமேலும் உதவி செய்வார். உங்கள் சூழ்நிலை மாற்ற, உங்கள் விலைகளை நீக்க, உங்களை சுகப்படுத்த, பலப்படுத்த என் ஆண்டவர் இனிமேல் உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் அற்புதமான வாக்கு வெளிப்படுவார். கர்த்தரை நம்புங்க. ஹல்லேலூயா. அவர் விசை கண்களை மூடி கரங்களை வைத்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு பெருக்கத்தை உண்டாக்குங்கப்பா, ஒரு விசாலத்தை உண்டாக்குங்கப்பா, ஒரு விடுதலை கட்டளைங்கப்பா. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினாலும் தேவ வல்லமையினாலும் ஜனங்களாலும் ஆத்துமா நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில். அடைக்கப்பட்ட வாசலாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இந்த ஆண்டு அற்புதமான வாக்கு வெளிப்படுவாராக. சொல்லுங்க, இம்மட்டும் உதவி செய்வா, இனிமேல் உதவி செய்வா. இம்மட்டும் உதவி செய்தவர் இனிமேல் நமக்கு உதவி செய்வா.
எல்லாவற்றையும் அன்பு கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யப்பா, அடுத்தபடி ஆட்சேபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமையும் மக்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். யார் கருவா என் ஆண்டவன் நல்லவராக இருக்கிறார். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பு பெருக்கிறது. தேவ நாமத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவ நாமத்தில் நமக்கு சுகம் உண்டாகத்தக்கதாக, தேவ நாமத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பு வாழ்த்தல் தெரிவிக்கும். கர்த்தர் வார்த்தைகள் சூழ்நிலை மாற்றி போடுவதாக. வார்த்தையில் ஜீவன் உண்டாண்டவரே, வல்லமை உண்டாண்டவரே, வார்த்தையில மகிமை உண்டாண்டவரே, எங்களோட பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் விலகாய் மாறுவதாக, உன் வார்த்தைகள் அரணாய் மாறுவதாக, உன் வார்த்தைகள் அடைக்கலமாய் மாறுவதாக. எங்களோடு பேசுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. இந்த வார்த்தை விழுமை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கூட எங்கள் பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். நாங்கள் அல்ல, நீங்களா, எங்களால் ஆகும் என்று சொல்ல எதுவுமே இல்லையப்பா. எல்லாம் உம்மாலே ஆகிறது, எல்லாம் உம்மாலே ஆகிறது. எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஆமென். 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 கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்த வாரம் தியானித்த வார்த்தையை நம்ம மறுபடியும் தியானிக்க போறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 130வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 130வது அதிகாரம். கர்த்தர் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி நாம் கடந்து வாஞ்சிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 130வது அதிகாரம். வாசிப்போமா? முதலாவது வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். சொல்லுங்களாமே, உற்சாகம் வருவீங்களா? இதுவரைக்கும் உங்களுடைய வாக்கு நீங்க கூப்பிட்ட ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனா சில காரியங்களை ஞாபகப்படுத்தி கடந்து வாஞ்சிக்கிறேன். நாங்கள் இப்பொழுது எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டா, நம்முடைய ஆபத்துகளை கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், நம்முடைய நெருக்கடி கர்த்தர் பதில் தந்தார். இப்பொழுது நாம என்ன செய்கிறோம்? கர்த்தரை தேடுகிறோமா? இன்னைக்கு நாம ஒரு கேள்விக்குரிய நம்ம போட்டு பார்ப்போமா இருந்தா, நான் சொல்றேன், ஆபத்து வேளையில அடைக்கலம் தேவையான நேரத்துல கர்த்தரை கூப்பிட்டதை விட கர்த்தர் விடுவித்திருக்க, தப்புவித்து, ஆசீர்வதித்து. ஆனா இப்ப நாம என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்க நாம் என்ன சொல்றோம்? தேவனை மறந்து போகிற ஜனங்கள் அதிகமாகிறார்கள். தேவ சமூகத்தை விட்டு விலகி போற அதிகமானார்கள். என்றால் அவர்களுக்கு மேட்மை வருகிறது, பெருமை வருகிறது, அகந்த நிந்தவரை எல்லாம் வந்த உடனே தேவனை தூசிக்கிற ஜனங்களாய் மாறி விடுகிறார்கள். தேவ சமூகத்தை வெறுக்கலாய் மாறி விடுகிறார்கள். தேவ சமூகத்தை உதாசீனமாய் மாற. நீங்கள் தேவனை தேடுகிறீர்களா? நீங்கள் தேவ சமூகத்தை நாடுகிறீர்களா? தேவ பிரசன்னத்தை நீங்க வாஞ்சிக்கிறீர்களா? தேவனுடைய வல்லமை நீங்க வாஞ்சிக்கிறீர்களா? நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம கர்த்தர் சமூகத்தை என்ன செய்கிறோம்? கர்த்தர் சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் சமூகத்தில் நம்ம எப்படி இருந்து ஆராதிக்கிறோம்? எப்படி தேவ சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம்? ஆனா முன்னே இருந்த ஆதி அன்பை நம்ம விட்டு விடுகிறோம். முன்னே இருந்த அந்த தேவனை தேடுகிற அந்த வாஞ்ச விருப்பம் இன்னைக்கு நம்முடைய வாக்கில் காணாமல் போய்விட்டு. அதான் சொல்றேன், நாங்கள் தேவனை தேடுகிறோமா? அல்லாவிட்டால் இப்ப அநேக தேவ பிள்ளைகளுக்கு மனுஷனை தேடுகிறவர்கள் மாறுகிறார்கள், மனுஷனை தான் நாடுகிறார்கள், மனுஷனை தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் இப்ப மனுஷனை தான் நாடுகிறார்கள்.
ஆனா ஆசீர்வதித்த கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். ஆசீர்வதித்த தேவனை மறந்து விடுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, ஆராதனை காண கிடைக்கல. ஏன் தெரியுமா? ஆசீர்வதித்தவரை மறந்து விடுகிறார்கள். ஆசீர்வதித்தவரை விட்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்ல விளங்கிச்சா? ஆசீர்வதித்தவர் யார்? விலன் தந்தவர் யார்? சுகம் தந்தவர் யார்? நம்முடைய நெருக்கடி மத்தியில் நமக்கு பதில் தந்தாலே எத்தனை பேருக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கு தெரியுமா? நன்றி உணர்வு இருக்கா? நீங்க கர்த்தர் உங்களுடைய பணத்தை விட சந்தித்தாலே, உங்கள் சூழ்நிலை மாற்றி போட்டாரே, உங்கள் நிலைமைகளை மாற்றி போட்டாரே, உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷ மகிழ்ச்சி அடையும்படி கர்த்த கிருபை செய்தாரே, ஆழங்கள் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் விண்ணப்ப சத்தத்தை கேளு, நான் கூப்பிட்டு மேலே ஏறி வந்திருக்கிறேனே, மேலே ஏறி வந்திருக்கிறோம். இப்ப கர்த்தரை தேடுகிறீர்களா? இப்ப கர்த்தர சமத்தை வாஞ்சிக்கிறீர்களா? இந்த கர்த்தர சமத்துல விரும்பி வருகிறீர்களா? சொன்னேன், பாதிப்பை மறந்து போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால சொல்லனே, நாம தேவனை தேடுகிறோமா? இப்ப எல்லாருமே மனுஷர் மனுஷன் 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 மனுஷனை உண்டாக்கினவர் யார்? மனுஷனை சிருஷ்டித்தவர் யார்? மனுஷனை அழகுபடுத்தினவர் யார்? மனுஷனை அலங்கரித்தவர் யார்? அலங்கரித்தவரை நம்ம மறந்து போய் விடுகிறோம். அலங்கரித்தவரை நாம் விட்டு விடுகிறோம். சுகந்தரை விட்டு விடு. இப்ப இன்னைக்கு நான் சொன்ன பாதி பேர் விடாதம் என்ன சொல்றேன், நாம தேவனை தேடுகிறோமா இல்லாவிட்டா மனுஷனை தேடுகிறோமா? அன்னைக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? முதல்லதான் மனுஷன். முதல்ல நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எங்க கொடுக்குறீங்களா? மனுஷ மத்தியில கொண்டு போகிறீர்கள். வேதம் அழகாய் சொல்லுவது, முதலாவது ஒரு ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். வேதம் அழகாய் சொல்லுது. ஆனா நாங்களோ ஒன்றால் மனுஷரை முதன்மைப்படுத்துகிறோம், மனுஷரை மேன்மைப்படுத்துகிறோம். தேவனை கனப்படுத்துகிற இடத்துல நாம மனுஷருக்கு கொடுக்கிறோம். நான் சொன்னேன், நான் சில காத்து கடந்து வர போறேன். நம்முடைய கீழ்ப்படியாமை நம்மை எங்கே கொண்டு விடுவதில்லை, நம்முடைய தோல்வியின் மத்தியில கொண்டு விடுகிறது. கீழ்ப்படியாமை நம்முடைய ஜெயமுள்ள வாழ்க்கை அழித்து போடுகிறது. கீழ்ப்படியாமை நம்மை சரிந்து விட செய்கிறது. கீழ்ப்படிதலோ என்றால் நம்மை மேன்மைப்படுத்த கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல அன்னைக்கு அழகா சொன்னே, முதலிடம் நாம யாரு கொடுக்கிறோம்? மனுஷருக்கு. இப்ப அனைவருக்கு தேவன் இரண்டாம் இடத்துலயும் இல்ல, கடைசி இடத்துல எத்தனை இடத்துல தேவன் வைத்திருக்கோம் நம்ம தெரியல. ஆனா சொன்னேன், தேவ பிள்ளைகளா, இந்த கிருபையின் அப்போஸ்தல சபை, இந்த கிருபையின் அப்போஸ்தல சபை, இதை பார்க்கிற பிள்ளைகள், இந்த மீடியாவோட பார்க்கிற பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை நான் சொல்ற காரியம் தெரியுமா? முதலாவது தேவனை கனப்படுத்துங்கள். முதலாவது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். முதலாவது தேவ நாமத்தை உயர்த்துங்கள். முதல்ல உங்களுடைய வீட்டு காரியமா இருக்கலாம், உங்களுடைய எதுவா இருக்கலாம், எந்த சூழ்நிலை, உங்களுடைய தேவைகளை முதல்ல தேவனை கனப்படுத்தி பாருங்கள். கர்த்தருடைய வாழ்க்கை சம்பளமான கிருபை அளிப்பா. ஹல்லேலூயா. சில நேரம் நாம் எல்லாம் வழிமாறி போகிறோம், கீழ்ப்படியாமல் போகிறோம். தேவ வார்த்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோம், தேவ ஆராதனை அசட்டை பண்ணுகிறோம், தேவனுடைய துதியின் மொழி அசட்டை பண்ணுகிறோம், தேவனுடைய நேரத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். இதெல்லாம் நம்ம எழுதி வச்சிருக்க காரியங்கள். ஆனா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் வைத்த நோக்கம் என்ன? உண்மையில் வைத்த திட்டம் என்ன? நீங்க எல்லாமே நான் திரும்ப திரும்ப இந்த சபையில சொல்ற காரியம் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய நோக்கம் எல்லாம் இந்த இடத்துல வரவில்லை. இந்த தேசத்துக்கு கூட நீங்க தேவனுடைய நோக்கம் எல்லாம் வரவில்லை. நீங்க வந்தது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அநாதி தீர்மானம். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது நான் இந்த தேசத்தில் இருப்பேன் என்று. ஆனா கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் முன்குறித்தார். உங்களுக்கு தெரியாது நீங்க இந்த தேசத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது இந்த தேசத்துல உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் முன்குறித்தார். கர்த்தர் இந்த சபையில இந்த கிருபை அப்போஸ்தலர் சொல்ற பிள்ளைங்க, தேவனை நன்றி உள்ளத்தோடு தேடுங்கள். கர்த்தரை தேடுங்க. நான் சொல்றேன், ஜனத்தை தேடாதுங்க, மனுஷனை தேடுங்க. அநேகர் இன்னைக்கு தேவனுடைய ஆராதனை ஒரு திருவிழா போல மாற்றிக் கொள்ளுகிறாங்க. ஆனா நீயோ ஒரு நாள் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய வாஞ்சி,
தேவ நாமத்தை உயர்த்தும்படி வாஞ்சி, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆராதனைக்கு கடந்து போ. ஆராதனைக்கு ஏன் போறான? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கா. ஏன்னா கர்த்தருக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். நீங்கள் ஏன் வந்து தெரியுமா? தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியா, தேவ வல்லமையை நீங்க மகிமைப்படுத்தும்படியா கடந்து வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அவன் மனுஷனை பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள், தேவ நாமத்தை பாருங்கள். தேவ நாமத்தை வைத்து கர்த்தர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை மகிமையாசரா. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாது கர்த்தர் இந்த தேசத்தை என்ன கூட என்ன செய்வாங்க தெரியாது, ஆனா செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது கர்த்தர் இந்த தேசம் என்ன செய்வாங்க தெரியாது, ஆனா கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இங்க வந்திருக்க நீங்கள் பாக்கியவாங்க, பாக்கியவாங்க. கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். இன்னும் கர்த்தரை தேடுங்கள், இன்னும் கர்த்தரை தேடுங்கள். ஆளுங்கள் என்று கூப்பிட்டீர்கள், கர்த்தர் பதில் தந்தார். ஹல்லேலூயா. நாங்கள் கிரகிக்க முடியாத ஒரு அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்ம வாங்க செய்திருக்கிறார். ஆச்சரியமான செய்திருக்கிறார். அது என் அளவுக்கு எட்டாதவைகள். ஹல்லேலூயா. ஆனா தேவன் உங்களுடைய வைத்த நோக்கம், உங்களுடைய வைத்த திட்டம் என்ன என்று அறிந்து கொண்டு அதன்படி வாழ படைப்ப கர்த்தர் பெரியாக செய்வார். இப்ப திருப்பி யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 1வது வசனம் வாசிப்போம். அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்துட்டு. பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம், கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டம். ஆனா இந்த திட்டத்தை உங்களுடைய கீழ்ப்படியாமை அழித்து போடுகிறது, கீழ்ப்படியாமை கவிழ்த்து போடுவதற்கான தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவா. கர்த்தர் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பதற்காக, இந்த தேசத்துல உன்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக, இந்த தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உன்னை உயர்த்தி மேம்படுத்தும்படியாக உன்னோடாய் தேவ வார்த்தை விஸ்தாரமாவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை நம்மை தோற்கடித்து விடும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களை பார்க்கிற பிள்ளைகளை சொன்ன கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியாமை நம்மை அழிவின் பாதையில கொண்டு போகிறது, நம்மை ஆழத்தின் மத்தியில் கொண்டு நம்மை அழித்து போனது நோக்கமுள்ளதாய் காணப்படுகிறது. கீழ்ப்படியாமை நம்மை சாகடித்து விடும், கீழ்ப்படிதலோ நமக்கு ஒரு புதிய ஜீவனை உண்டாக்கிவிடும். கீழ்ப்படி நமக்கு ஒரு பெரிய காரியம் நம்ம வாழ்க்கை செய்ய போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறார், தேசத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தை உன்னோட வெளிப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை திட்டத்தை மறந்து விடாதீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போமா? வாசிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, கர்த்தருடைய இன்னைக்கு நான் சொன்னேன் அருமையான தேவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுவது அது ஆபத்தானது. தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகுவது அது ஆபத்தானது. உங்களுடைய வாக்கை நான் சொல்ற காரியம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கிருபை புத்தக பிள்ளைகள் நான் சொன்னேன், நீங்க பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள். ஆனா தேவ சமூகத்திலிருந்து விலகுவது ஆபத்தானது. தேவனுடைய திட்டத்தில் விலகுவது ஆபத்தானது. சொல்ல கீழ்ப்படியுங்கள், தேவ வார்த்தையை கவனிங்கள், தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். நீ எந்த ஆழத்தில் இருந்தாலும் சரிதான், நீ விடுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஆழங்களை நான் கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆராதனை, தேவ பிரசன்னம்தான் பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உண்மை நான் அறியணும், இன்னும் உண்மை நான் கிருத்தி செய்யணும். இந்த பிரசனமும் இந்த வல்லமையும் இந்த அபிஷேகம் வாழ்க்கை இல்லாவிட்டால் நம்ம ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய சமூகத்தையும்
நம்ம மறந்து ஓடிவிடக்கூடாது. நன்மையை பெற்றுக்கொண்டு அனைவர் காணாமல் போகிறார்கள். எத்தனை ஆராதனைகளை இன்னைக்கு இல்லாமல் போகிறார்கள். எத்தனை ஆராதனை காணாமல் போகிறார்கள். எத்தனை ஆராதனையை விட்டு விடுகிறார்கள். அது அவர்களுக்கு தெரியல. தேவ சமூகத்தினை விலகிக் கொண்டே இருக்கிறாய், தேவ சமூகத்தினை விலகிக் கொண்டே இருக்கிறாய் என்பதை அவர் அறியாமல் இருக்கிறார்கள். யோனாவோ கர்த்தருடைய சமூகத்தின் விலகி ஆண்டவர் சொல்றார், நீ என் சமூகத்தில் அமர்ந்திரு, என் சமூகத்தில் வாஞ்சி, என் சமூகத்தில் நீ அமர்ந்திரு, நானே கர்த்தரை அறிந்து கொள். நீ அப்பொழுது அவர் உனக்கு அடைக்கலமாய், அனுகூலமாய், பாதுகாப்பாய், நங்குரமாய் எல்லாமாய் இருப்பார். கர்த்தரை சமூகத்தை நீ விலகும் பொழுதெல்லாம் அந்த பாதுகாப்பிலிருந்து நீ விலகிக் கொண்டிருக்கிறாய். அந்த அடைக்கலத்திலிருந்து நீ தூரம் போகிறாய். அடைக்கலம் உன்னை விட்டு அகன்று கொண்டே இருக்கிறது. கர்த்தரை சமூகத்தை விட்டு விலகும் பொழுதெல்லாம் நீ கர்த்தரை சமூகத்தை நீ ஓடி வரும் பொழுது, அந்த சமூகத்தை நீ வாஞ்சிக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இங்க யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்றார், நீ இந்த பட்டணத்துக்கு போய் என் வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்த பிரசங்கி. அவருடைய அக்கிரமங்கள் பெரிதா இருக்கிற வார்த்தை. ஆனா அவனோ ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், உன்னை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார், உன்னை மகிழ்ப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார், உன்னை அலங்கரித்திருக்கிறார். சிறியவனா இருந்தால், நீ பொழுதில் இருந்தால், நீ அக்கிரம செயல் இருந்தால், பாவத்தில் இருந்தால், நீ பொல்லாத வழியில் இருந்தால், அவற்றை பிரித்தெடுத்து உன்னை மகிமைப்படுத்தி உன்னை கொண்டு வந்து தன்னுடைய வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தும்படியா, தன்னுடைய வார்த்தையை நீ கொண்டு செல்லும்படியா கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். அவனோ என்றால் இன்னைக்கு இல்லத்தில் இருக்க பிள்ளைகள், இந்த காணாமல் போகிற பிள்ளை, நான் சொல்றேன், தேவன் கொண்டு வந்த நோக்கம் என்ன அறிவாயா இருந்தா கர்த்தர் சமூகம் உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் ஆராதனை மிஸ் பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு துக்கத்தை உண்டாக்கும், வேதனை உண்டாக்கும். தேவ சமூகம் தான் அவனுக்கு சந்தோஷத்தை ஒன்றை மறந்து போகிறார்கள். ஆனா தேவ வார்த்தை உண்டானது. கர்த்தர் சொல்றார், நீ இந்த பட்டணத்துக்கு போ, நினிவேக்கு போ. கர்த்தர் சொல்றார், தேவனுடைய வார்த்தை திட்டமாய் வெளிப்படுகிறது. உண்மையில கர்த்தர் அபிஷேகம் இருக்கிறது, உண்மையில கர்த்தர் வல்லமை இருக்கிறது, உண்மையில கர்த்தர் கிருபை இருக்கு. ஆனா தேவன் பக்தனுக்கு நோக்கத்தை மறந்து விடாதே, தேவன் பக்த திட்டத்தை மறந்து விடாதே. கர்த்தர் உனக்கு யாவும் செய்து முடிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கவலைப்படுறேன், ஆராதனையை வராமல் தடை பண்ண நான் கவலைப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். கர்த்தர் செய்ததை மறந்து போகிறார்கள். கர்த்தர் செய்ததை, நன்மையை மறந்து போகிறார்கள். ஹல்லேலூயா, thank you Lord, glory to God. அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நீங்களோ என்றால் முதல் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. ஆனா தேவன் சொல்றார், நீ இப்படி இந்த பிரகாரமாய் நடந்து கொள்ளும்படியா, இந்த பிரகாரமாய் கடந்து அவனோ என்றால் கர்த்தர் சமூகத்தை விட்டு. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் மனமகிழ்ச்சியா இருந்தால் நான் துக்கத்துல அழிந்து போயிருந்தேன். சொல்றது, கர்த்தரின் மனமகிழ்ச்சி இல்லாதிருந்தால் நான் என்றைக்கும் அழிந்து போயிருப்பேன். வேதம், இந்த பரிசுத்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் எப்பவோ துக்கத்தில் அழிந்து. ஆனா இன்றைக்கு இதை நேசிக்கிறபடினால நாம நிற்கிறோம். இன்றைக்கும் வாஞ்சிக்கிறபடியா நிற்கிறோம். யார் இருந்தாலும் வந்து ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. யோனா கர்த்தர் சமூகத்தில் விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தர் சமூகத்தில் விலகும்படி அவரோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார்.
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுவது பயங்கரமான ஒரு ஆபத்தானது. அல்லேலூயா. பயங்கர ஆபத்தானது. நான் சொல்ற விளங்குதா? பார்க்க பிள்ளைகளை விளங்குதா? பார்க்க சொல்ல விளங்குதா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுவது பயங்கரமான ஆபத்தை கொண்டு வரும், பயங்கரமான சூழலை கொண்டு வரும். நம்ம ஏன் அதை சொல்லி வரோம் தெரியுமா? நம்ம தேவனை தேடுகிறோமா, மனுஷரை தேடுகிறோமா? கர்த்தர் நம்மை ஆழங்களிலிருந்து கூப்பிடும்போது நம்மை விடுவித்தார். நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுங்க, நீங்கள் ஆழங்களிலிருந்து கூப்பிடும் போது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார், உங்களை விடுவித்தார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்கள் மேல நோக்கம் வைத்திருக்கிறார், என் மேல நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்தார். அதை சொல்றா, நான் உன்னை இந்த தேசத்துல ஆசீர்வாதத்தை மேம்படுத்துவேன். கர்த்தர் சொல்றா, நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படி செய்வேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவருங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிரசன்னம் நம்மை அழகுபடுத்தும், தேவ சமூகம் நம்மை அழகுபடுத்தணுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல விளங்குதா? நீங்க இந்த வார்த்தை நீங்க விளங்கிக் கொள்ள நினைக்கிறேன். தேவனுடைய பிரசன்னமும் நம்மை அழகுபடுத்தும், தேவனுடைய பிரசன்னம் நம்மை புதுப்பிக்கும். எப்படி தெரியுமா? கர்த்தரை காத்திருக்க புதுமலர் அடைந்து கடவுளை போல் சற்றேற்று பரப்பாக ஓடினாலும் களைப்படை நடந்தாலும் சோர்வடையாளன். அது எங்க நடக்கு தெரியுமா? தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவனுடைய வல்லமையில தான் நடக்கிறது. தேவ அபிஷேகத்தினால்தான் இன்றைக்கு நாம் அலங்கரிக்கப்படுகிறோம். தேவ அபிஷேகத்தினால்தான் இன்றைக்கு நான் சொல்றேன், நம்ம களைப்படையாத சுகமான வாழ்க்கையை தருகிறார். ஆனால் தேவ நோக்கத்தை நாம நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு பேச எனக்குள்ளே ஒரு ஆறுதல் உண்டாகிறது. கண்டிப்பா சொல்றேனே, உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள், சுகமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், மகிழ்ச்சி பெறுவோம், உங்கள் துக்க நாட்கள் முடித்து போகும். ஆனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவது அது ஆபத்தான என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாசிங்க 3 வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொண்டாளிப்பு. பாருங்க, இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ தேவ பிரசனத்துக்குரியவன், தேவ வார்த்தைக்குரியவன், தேவ வல்லமைக்குரியவன். நீ தேவனுக்குள் ஒரு பிரியமானவனாய், ஒரு மகிமையானவனாய் காணப்படுகிறாய். தேவ சமத்தை விலகவிட்டு விலகப்படலாம். பெருங்காற்று, கொந்தளிப்பு, சூறாவளி நமக்குள் ஒரு ஆபத்தை கொண்டு வருவதே இருக்கிறது. இந்த கர்த்தர் உண்மை ஒரு மகாபலி திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பிரயாணம் செய்ய வாஞ்சிக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் வல்லமையாக செய்ய விரும்புகிறார். நீ அற்புதங்களை செய்யும்படி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. உன்மேல் கர்த்தர் வைத்த நோக்கம் பெரியது. அல்லேலூயா. அப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் தேவனை தேடுகிறீர்களா, மனுஷனை தேடுகிறீர்களா? நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களா, அவரோட தேவனை பிரியப்படுத்துகிறீர்களா? இப்ப பாதி பேர் செய்த காரியம் தெரியுமா? இன்னைக்கு 190% ஜனங்கள் இன்னைக்கு மனுஷனை தான் பிரியப்படுத்துறாங்க. ஒரு கொஞ்சம் தான் இன்னைக்கு தேவ சமத்தை இன்னைக்கு வாஞ்சிக்கிறாங்க, தேவ சமத்தை தேடி வருகிறாங்க. ஆனாலும் நீங்களோ என்றால் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஹல்லேலூயா. அதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ சமத்தை நீங்க இன்னைக்கு தேடாமல் ஜெபிக்காமல் இன்னைக்கு நாம் இருப்போமா இருந்தா மிக 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 மோசமான சூழ்நிலை நமக்கு வரும். மிக 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 நெருக்கமான சூழ்நிலை நாம சந்திக்க நேரிடும். இன்னைக்கு நாம சில வேளைகளில் அந்த சமத்தை விட்டு நாம நிற்கிற போதெல்லாம், ஜெபிக்காம இருக்கும் போதெல்லாம் சில இடங்கள்ல பயங்கரமான ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கை காண்கிறோம்.
ஜெபித்த உடனே அது இல்லாம போறதுன்னு நம்ம பார்க்கிறோம். விலகி சொல்ற காரியம். ஆனா தேவ சமூகம் தான் நமக்கு ஆறுதலை கொடுக்க வல்லவர். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தந்த தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ ஒன்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு ஆயந்த நித்திரை செய்தார். அப்படித்தான் இருக்கிறோம். என்ன செய்யறோம்? ஆயந்த நித்திரை செய்யறோம். தேவசமத்தை விட்டு ஓடி போய் என்ன செய்யறோம்? ஆயந்த நித்திரை செய்யறோம். ஹல்லேலூயா. சந்தோஷம், மகிழ்ச்சி. அது நிமித்தமாக இன்றைக்கு சொல்ற நம்முடைய காரியங்கள் எல்லாமே கடலில் எறியப்படுவதை பார்க்கிறோம். நம்ம இழந்து போகிறோம். தேவ சமத்தை விட்டு ஓடுவது இன்றைக்கு அது பெரிய ஆபத்தான காரியம். தேவ சமத்தை நிக்கிற பொழுது எந்த ஆபத்து வந்தா கர்த்தனை தலைநிலை செய்வா. செய்வாரா இல்லையா? கர்த்தர் செய்வாருங்க. நீங்க கர்த்தரை சமத்தை நிற்கும் பொழுதெல்லாம், கர்த்தரோடு இருக்கும் பொழுதெல்லாம் பாருங்க, காற்று வீசுறது, கடல் கொந்தளிப்பு. ஆனா அங்க சீடர்கள் ஐயரே மடிந்து போகணும்னு சொன்னேன். கர்த்தர் எழுந்து எதையாதே அமைதலாக காற்றை கதை அடக்கினா அங்கே அமைதல் உண்டாயிட்டு. கர்த்தரோடு இருந்தா எது வந்தாலும் சரிதான், நாம் பயப்பட மாட்டோம். எது வந்தாலும் கர்த்தர் நமக்காக எழுந்து அற்புதம் செய்வான், எழுந்து அவன் பெரிய அறிஞர் செய்வான். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நான் சொல்றேன், இன்னைக்கு தேவனை விட்டு வழி விலகுவது, தேவனை விட்டு ஓடுவது, தேவனுடைய சமத்தை விட்டு ஓடுவது அது ஆபத்தானது. கொந்தளிப்பு வரும், புயற்காற்று வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டம் வரும். நான் சொல்றேன், தேவ சமத்தை திரும்ப வந்து பாருங்கள். கர்த்தர் நமக்காக யாவை செய்ய முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த தேசத்துல கர்த்தர் கொண்டு வந்ததே ஒரு ஆச்சரியம் தான். சொல்லுங்களேன். நான் என்ன பற்றிதான் நான் சொல்றேன், இந்த தேசத்துல கர்த்தர் என்ன கொண்டு வந்ததே ஆச்சரியம் தான். ஹல்லேலூயா. Thank you Lord. என் தேவன் நாம மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் இருந்தது, எத்தனை நமக்கு விரோதமான சூழ்ச்சிகள் இருந்தது, தடைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் வைத்த நோக்கம் அது பெரிதாக இருந்தபடினால் தடைகளை மேற்கொண்டு கர்த்தர் நமக்கு யாவை செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தடைகளை மேற்கொண்டு உங்களை யாவை செய்ய முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவை தேவன் சொல்லுகிற எதுவோ அதை செய்ய பழகி பாருங்கள். எந்த சூழ்நிலை தேவன் சொல்லுதோ அதை செய்ய பழகி பாருங்கள். அது நமக்கு மிக மகிழ்ச்சி உண்டாக்கும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். இறங்கி படுத்து கொண்டு ஆய்ந்தறித்தேன். அப்பொழுது மாலுமிகள் அவனிடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி. நாங்க சொல்லுகிறோம், தேவப்பிள்ளையே தேவப்பிள்ளையே ஜெபிங்கன்னு சொல்றோம். நாளைக்கு வாங்கன்னு சொல்லுகிறோம். தேவனை நோக்கி ஜெபிங்க சொல்றோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்ய முடிப்பார். நீங்கள் படுத்து தூங்கும்போது என்ன ஆனாலும் தேவன் நமக்கு யாவை செய்ய முடிக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நேர்த்தள்ளுவா இருந்தால், அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டாங்க. சீட்டு ஆட்டு வேலோடு தான். யோனாயா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய நோக்கத்தை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி ஓடுகிறவன். தேவன் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போகும்படி. இவன் எங்க போறான்? தர்சீசுக்கு போறான். கர்த்தர் சொல்வதை கேளாமல், கீழ்ப்படியாமை கொண்டே பயங்கரமான ஒரு ஆபத்தில் கொண்டே
முடித்து போடுவதா இருக்கிறது. ஆகவே பெருங்காற்று வந்தது, புயற்காற்று, அந்த படகு அமிழ்ந்து கப்பல் அமிழ்ந்து போக போறது. அங்கு எல்லாரும் அவர்கள் தேவனை மன்றாடுது. ஆனா இவனோ ஒன்றால் அயர்ந்த நித்திரை உள்ளோம். ஆனா மாணவிகள் வந்து அவனை தட்டி எழுப்புறாங்க. எப்படிதான் சில வேளைகள்ல நாங்க வந்து உங்களை தட்டி எழுப்புறோம், ஜெபிங்க 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 ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா சில வேளைகள் அது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஆனா ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் வாழ்க்கை பெரிய செய்வார். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தான். இப்படிதான் தேவட சமத்தை விட்டு விலகி ஓடினா நமக்கு எங்க போனாலும் ஆபத்து தான், இழப்பு தான். இதே உண்மையாக நான் சொல்றேன், தேவ சமத்தை விட்டு நான் ஒரே இதே சொல்லிட்டேன். ஒரே ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் சொன்னேன், இந்த ஷாப்பிங் எல்லாம் நீங்க போய் பாருங்க, அந்த சமத்தை தேடாம போய் பாருங்க, ஏதாவது ஒன்று நமக்கு குறிப்பிட நேரிடும். கர்த்தரை மேம்படுத்துங்க, அல்லேலூயா. கர்த்தரை மேம்படுத்துங்க, அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் நல்லவரா. யோனாவின் பேரில் சிறு அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவனா. அவன் தன் கையின் பிரயாசம் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டில் கணிதம் திராட்சை கொடியை கொடுப்பான், அவன் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒளிவர கண்களை போல் இருப்பார்கள். இப்படி கர்த்தருக்கு பயப்படும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவானா. ஒருவர் நிமித்தமாய், யார் நிமித்தமாய்? ஒருவர் நிமித்தமாய் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுமா. ஆனா இங்க ஒருவர் நிமித்தமாய் அங்கே பாருங்க ஒரு அழிவை காண நேரிடுது. ஆனா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒருவர் நிமித்தமாக கர்த்தருக்கு பயப்படுறவன் இவ்விதம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா சொல்றேன், இன்னைக்கு ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில நாம தவறும் பொழுதெல்லாம் அங்கே அந்த நெருக்கடி நம்ம காண நேரிடுறோம். இங்கே பார்க்கிறோம், ஒருவர் நிமித்தமா இங்கே அத்தனை பேருக்கு பெரிய ஆபத்தை நேரிட சூழ்ந்து கொண்டது. ஆனா இன்னைக்கு அவர் சீட்டு போட்டாங்க அந்த யோனாவை. ஆனால் கர்த்தர் இதற்கும் கிருபையும் உள்ளவர். ஆனால் கர்த்தர் கிருபையும் இரக்கமுள்ள தயவும் உள்ளவர். இன்னைக்கு நமக்காக காத்திருக்கிறார். நமக்காக இன்னைக்கு பாருங்க, பொல்லாதவளாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா பரலோகத்தின் தகப்பனானவர் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஈவை கொடுப்ப அதிகமா நிச்சயமான காரியம் அல்லவா. ஏன் இதை சொல்றேன்னா, ஆபத்து இருந்தது. நீங்க உங்களை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி போய் பாருங்க, நீங்க எப்படி வந்தீங்க, கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தா, எப்படி கிருபை செய்தா. நீங்க பாருங்க, பயங்கரமான குழி வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில எல்லாம் இன்னைக்கு ஒரு 50-100 பரவாயில்லை, 50-100 பரவாயில்லை, அது உழைச்சே சொல்றேன். சில நேரங்கள்ல ஒரு 10,000-15,000 பவுண்ட்ஸ், சில விட 20,000 பவுண்ட்ஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்வது இலகுவான காரியம் இல்லை. சொல்லுங்களாமே, இலகுவான காரியம் இல்ல. இதை நம்ம உடனே சம்பாதித்துக் கொள்ள முடியாது. ஒரு 50-100 ஒரு 2 நாள்ல சம்பாதிச்சு விடலாம், ஒரு நாள் சம்பாதிச்சு விடலாம். ஆனா இத்தனை பெரிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம மேற்கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்காங்க. அது கேட்கிறது அல்லவா. அப்ப கொஞ்சம் நீங்க பின்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி கெட்டவளாய் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நன்றி உணரற்றவளாய் வாழ்ந்து விடக்கூடாது. ஆபத்து வேலை கூப்பிட்டு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆனா இப்ப பதில் கொடுத்தா நமக்கு என்ன செய்ய, கீழ்ப்படியாக நமக்கு கிரியை செய்கிறது. இப்ப கீழ்ப்படியலை காண முடியவில்லை. கீழ்ப்படியாமை நாவிதான் கிரியை செய்ய. கீழ்ப்படியாமை நான் சொல்ற உங்களோட வாழ்க்கையில பெரிய ஆபத்தை கொண்டு வரும். தேவன் ஆசீர்வாதங்களை இழந்து போக செய்துவிடும். அதனால மிக மிக ஜாக்கிரதை காணக்கூடிய அவசியம். சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, இன்னைக்கு அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, யோனாவை தூக்கி என்ன செய்யறாங்க, சொல்லுங்களேன், வாசிப்போம். 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியானு கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தை பூமி உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஹல்லேலூயா
நீங்க யார் தெரியுமா? சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கிய கர்த்தர் உங்களை தேடி எடுத்தார். கர்த்தர் சூழ்நிலை எப்படி அவன் தன்னை அறிமுகப்படுத்தான் பாத்தீங்களா? எப்படி அவன் தன்னை அறிமுகப்படுத்தான் தெரியுமா? உலகில சொல்ற காரியம் அவன் கேட்டான், நீ யார் என்று கேட்டான். இன்னைக்கு ஆராதனை தேவனை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு நான் சொன்ன ஞாயிற்று ஆராதனை இல்ல, இன்னைக்கு வேலைக்கு போறார்கள். என்னன்னு கேட்டா நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லுவதற்கு அவள் வெக்கம். நான் ஆண்டை தேட வேணும்னு சொல்றது கூட வெக்கம். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. சொல்றேன், இப்ப அவளுக்கு விளங்காது ஒரு நாள் வரும். இன்னைக்கு வராத ஒவ்வொருக்காக சொல்லுங்க, இப்ப அவளுக்கு விளங்காது ஒரு நாள் வரும். கண்ணீர் விட்டு அரசமிட்டு வருவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களாமே. அங்கே அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின பலவத்தின் தேவனாய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர். உன்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்த என் ஆண்டவரிடத்தில் பயபக்தி உள்ளவா இருப்பதா உன்னுடைய அடையாளம். உங்களுக்கு ரத்தம் சிந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதா உன்னுடைய அடையாளம். ஹல்லேலூயா. இன்னும் அவர் தன்னுடைய பிள்ளையாக அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை நம்மை தோற்கடித்து விடும். கீழ்ப்படிதல் நம்மை வெற்றி பெற செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஏன் இந்த காரியம் சொல்லுவாங்கன்னா, குழி வாழ்க்கையை மாற்றி போட என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமென். மீதி காரியத்தை வர தொடர்வோம். நிரப்புதான் ஒரு வாரத்தோட கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் இந்த வார்த்தை உங்களோட இடைப்பட்டதா? இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? இன்னும் கர்த்தர் செய்த நன்மை நினைத்து அவங்களை ஆராதிக்க விருப்பம் இருக்குதா? யார் இருக்காங்க இல்லையோ கர்த்தர் நேசிக்க. நான் இந்த சபையில சொல்ல காரியம், என்னை பார்க்க வேண்டாம், மற்றவர்களை பார்க்க வேண்டாம், அவளை பார்க்க வேண்டாம். நீங்களோ ஒன்றால் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ரொம்ப நன்றி. நீங்களோ ஒன்றால் கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மையப்படுத்துவா. மேன்மையா இருப்பீர்கள். அதை கர்த்தர் யார் வந்திருப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தரை மூடியது செய். தேவசமத்துல கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரே, எல்லாரும் தேவசம் எழுந்திருந்தது செய். ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு பாவம் செய்ய உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. உன் வார்த்தைக்கு நான் செவிகொடாமல் போயிருக்கிறேன்ப்பா. என் ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, திரளான மன்னிப்பு முன்னெடுத்த உண்டு. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. எங்கள் சபை பிள்ளைகளை ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, உலகத்திலேயே நமக்காக ஜீவனை கொடுத்த இந்த ஆண்டவருக்காக வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்க்கை மாயை. ஆண்டவரே, இந்த உலகம் எல்லாம் என்னவா? மாயை. ஆனால் உலகத்தை ஜெயித்த இந்த ஆண்டோடைய வாழ்க்கையோ அது மெய்யானது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழத்தக்கதான் கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த சபை பிள்ளைகள் உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. தேவனுக்காக, என் ஆண்டவருக்காக வாழத்தக்கதான் கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களுடைய ஆசீர்வதிங்கப்பா. கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.